2026 இருக்க ஸ்கேமர்ஸ்க்கு வந்து உங்களோட ஓடிபி தேவையில்ல, உங்களோட வெரிஃபிகேஷன் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. அவங்க அனுப்பின லிங்க்கை நீங்கள் தொட்டால் மட்டும் போதும், உங்களோட மொத்த காசையும் அவங்க எடுத்துருவாங்க. இந்தமாரி பிரச்சனையில் நீங்கள்லாம் மாட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லாஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் லாஸ்ட்டில் சொல்ல போகிற விஷயத்தினால உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அபி. வெல்கம் டு அபி டெக் சேனல். ஏஐ வாய்ஸ் க்ளோனிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ரொம்ப வளர்ந்துட்டே வருது. எதுட்டி சொல்கிறேன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ரொம்பவே வளர்ந்துருச்சு. எப்படின்னா, உங்களோட 3 செகண்ட்ஸ், வெறும் 3 செகண்ட்ஸ் வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைச்சா போதும், ஏஐ மூலிமா நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவங்களால பேச வைக்க முடியும். ஸோ இது மூலிமா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இது மூலிமா உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரோட வாய்ஸை அப்படியே க்ளோன் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் இந்தமாரி நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன், நான் இந்தமாரி காசு வேணும், ஒரு 20,000 உடனே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவீங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, மச்சான் வேறு ஏதோ ஃபோனில் கால் பண்ணுறான், ஸோ நம்பரை செக் பண்ணாமல் நீங்கள் உடனே 20,000 அந்த நம்பருக்கு போட்டு விட்ருங்க. போட்டு விட்ட அடுத்த செகண்ட் நீங்கள் ஃபோன் பண்ணால் அதில் சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும் தவிர உங்கள் காசு வந்து மறுபடியும் வர வாய்ப்பே இல்லை. ஸோ இதே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதே ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் எப்போ பண்ணேன், நான் அந்தமாரி பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்தமாரி நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இந்தமாரி ஸ்கேமர்ஸ் கிட்ட நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்தமாரி கால் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச பர்சனல் விஷயத்தில் ஒரு கேள்வியை வந்து நீங்கள் கேட்கணும். ஸோ அவர் அதுக்கு பதில் கரெக்டாக சொல்லிட்டாருன்னா, ஸோ நீங்கள் பேமெண்ட் அனுப்பலாம். அவர் கரெக்டான ரைட் பர்சன் தான். ஸ்க்ரீன் ஷேரிங் ரிமோட் ஆக்சஸ் ட்ராப்ஸ். கஸ்டமர் கேர்லேருந்து ஃபேக்காக ஸ்கேமர்ஸ் வந்து இது கால் பண்ணுற விஷயம். இது கஸ்டமர் கேர்ன்ற பேரில் மோசடி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இப்போ நீங்கள் ஏதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எதனா ஒரு பொருளை வாங்கிட்டு, ஸோ அதை உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ரிட்டர்ன் பண்ணிட்டோடனே நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கான காசு வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேமர்ஸ் இது வழியாக எப்படி நுழையிறாங்கன்னா, கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுறோம், நாங்கள் சொல்கிற ஆப் நீங்கள் ஏற்றுங்க, ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதில் நீங்கள் ஏமாறக்கூடாது. இதில் எப்படி நீங்கள் ஏமாறுறீங்கன்னா, அவங்க சொல்கிறதுனால சரி நம்ம காசு வந்து ரீஃபண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஆப்பை ஏற்றுவீங்க. அவங்க சொல்கிற ஆப் என்னென்னா, மல்டி வியூவர்ஸ், மல்டி டேப்ஸ் அந்தமாரி ஒரு ஆப்பு. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லா அலோவ்ஸும் நீங்கள் கொடுத்துருவீங்க. அலோவ் கொடுத்தோடனே ஆக்சஸபிலிட்டி அலோடு எல்லாமே கொடுத்துருவீங்க. கொடுத்தோடனே என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு வர டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபோனுக்கு வர ஓடிபி, எல்லா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இது மூலயமா உங்கள் பேங்க்கில் இருக்கிற மொத்த காசுமே அவங்க போயிடும். ஸோ இந்தமாரி ஃபேக் கால்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. யூடியூப் லைக் டெலகிராம் டாஸ்க் ஸ்கேம்ஸ். வேலை இல்லையா, வீட்டிலே இருக்கீங்களா, ஸோ ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்குதுன்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க இந்த ஸ்கேமில். முதல்ல உங்களை ஒரு டெலகிராம் குரூப்பில் வந்து சேர்ப்பாங்க. சேர்த்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஒரு யூடியூப் வீடியோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ ஒரு யூடியூப் லிங்க் அனுப்பி அந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் 50 ரூபா தரோம், 100 ரூபா தரோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்களும் வந்து லைக் பண்ணுவீங்க. அதேமாரி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து 50 ரூபா 100 ரூபா வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது 3 தடவை இல்லை 4 தடவை கூட கொடுப்பாங்க. அதேமாரி நீங்கள் கொடுத்தோடனே அவங்க மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆனோடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 5,000 ரூபா வந்து போடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு 10,000 ரூபா டபுளாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, சரி டபுளாக வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இன்வெஸ்ட் பண்ண பிறகு தான் தெரியும், அந்த டெலகிராம் சேனலை அவங்க க்ளோஸ் பண்ணி ஓடுருவானுங்க. இதனால் யாருக்கு ப்ராப்ளம், உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ இந்தமாரி இந்தமாரி கேவலமான ஸ்கேம்ஸ்லேருந்தும் நீங்கள் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து தப்பிப்பது எப்படி? சூனா பானா
சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. வாட்ஸ்அப்பு, மெயில், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை கம்பல்சரி வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட அக்சசிபிலிட்டியை வந்து யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இதை கண்டிப்பாக ஆன் பண்ணி வைங்க. உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் யாராலையும் உங்கள் அக்கௌண்ட்ஸை வந்து ஹேக் பண்ணவோ இல்லை உள்ளே போய் பார்க்கவோ முடியவே முடியாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சேஃப் ப்ரௌசிங், இது மூலிமா நீங்கள் சேஃப் ப்ரௌசிங் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருங்க உங்க சீட் தெரியுது, நீ மூட். சேஃப் ப்ரௌசிங் தெரியாத லிங்க்ஸை வந்து தயவு செஞ்சு நீங்கள் கிளிக் பண்ணிடவே பண்ணாதீங்க. சேஃப் ப்ரௌசிங் தெரியாத லிங்க்ஸை தயவு செஞ்சு கிளிக் பண்ணவே பண்ணாதீங்க. இது மூலிமா வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா virus.com அப்படின்னு இருக்கும், இல்லை virusfind.com அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி பாருங்கள், அது வைரஸ் லிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டிடும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து வைரஸ்டா, இது ஸ்கேமர்ஸ் அனுப்புனதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். செய்க கரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? எமர்ஜென்சி கோடு, உங்கள் குடும்பத்திலே ஒரு சீக்ரெட் கோடு ஒன்று வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஃபேமிலி கிட்ட எதனா ஒரு கோடு அதை வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கேமர்ஸ் வந்து ஏஐ க்ளோன் மூலயமா, அந்த வாய்ஸ் க்ளோன் மூலயமா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த கொஷினை வந்து சீக்ரெட் கோடை கேளுங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க கன்ஃபார்மாக 100% உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி அவங்க சொல்லலைன்னா இது ஒரு ஸ்கேம். ஸோ நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணணுன்றத மனசில் எடுத்துக்கோங்க. ஸோ இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆப் பெர்மிஷனில் வந்து தேவையில்லாத கண்ட ஆப்ஸ்க்கெல்லாம் வந்து பெர்மிஷன் கொடுக்காதீங்க. இந்த ஃபோட்டோஸு, கான்டாக்ட்ஸு, இது ஆப் பெர்மிஷன். தேவையில்லாத கண்ட ஆப்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸும் அது கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் வந்து அலோவ் கொடுக்காதீங்க. இது மூலிமா உங்கள் ஃபோட்டோஸ் ஆர் கான்டாக்ட்ஸை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது மூலிமா அவங்களும் ஒரு ஏமாற வேண்டிய விஷயத்துலேருந்து காப்பாற்றப்படலாம். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குறிப்பாக அந்த நான் சொன்னது எல்லாத்தையும் சொல்லுங்கள். உங்கள் டேட்டாவை எப்படி பாதுகாக்கிறது, உங்கள் டேட்டா எப்படி திருடப்படுது? ஸோ உங்கள் டேட்டா எப்படி திருடப்படுதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீ மூவி ஆர் ஃப்ரீ கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் வந்து போகும்போது என்ன பண்ணுவீங்க, அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்காரன் என்ன சொல்லுவான், இதை நீங்கள் லாகின் பண்ணுங்கள், லாகின் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ ஆக்சஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்களும் என்ன பண்ணுவீங்க, சரி ஃப்ரீ தானே, இன்னும் ஜஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் ஆர் இமெயிலை வச்சு தானே லாகின் பண்ண போகிறோம், வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுவீங்க, லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உங்கள் டேட்டா வந்து அவனுக்கு போகும். எப்படின்னா, இதுக்கு பேர் வந்து டேட்டா ப்ரீச்னு சொல்லுவாங்க. உங்கள் டேட்டா வந்து அவனுக்கு போகும். இதுக்கு பேர் வந்து டேட்டா ப்ரீச்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இப்போ டார்க் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டார்க் வெப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டார்க் வெப்பில் உங்களோட 10 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் நம்பர், அது எவ்வளோத்துக்கு தெரியுமா அந்த ஸ்கேமர் போய் விற்பான்? வெறும் 10 பைசாவுக்கு விற்பான். அந்த 10 பைசாவுக்கு விற்கிற ஃபோன் நம்பருக்குனால தான் டார்க் வெப்பில் இருக்க ஸ்கேமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இப்போ நீங்கள் கொடுத்தீங்கள உங்களோட ஃபோன் நம்பர், ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் இப்போ அவன் கையில் இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, தேவையில்லாத அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் பண்ணுவான். கால் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்க, அந்த ப்ராடக்ட் வாங்குங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஃபேக்காக வந்து அப்ரோச் பண்ணுவான். அதுவும் இல்லாமல் வந்து ஃபேக் மெசேஜஸ், அப்புறம் வந்து நிறைய இந்த இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் காசு அதிகமாக தரோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஜாபு அது இதுன்னு கண்ட மீல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அனுப்பி
மெயில்லையும் மெசேஜ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜில் வந்து அந்த அனுப்பிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் ஏமாறுற வரைக்கும் அனுப்பிட்டே இருக்கான். ஸோ இந்தமாரி இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மொத்தமாக டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக கிடைக்கிறது எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஆபத்துன்னு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக கிடைக்கிறது எப்பயுமே ஆபத்து தான். ஸோ அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது மூலம் மட்டும்தான் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இழக்காமல் இருக்கலாம். இது மூலிமா ஃபேக் கால்ஸ் வந்து உங்கள் ஆசையை தூண்டி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா கூட உங்கள் காசு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டாஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். இந்த டாஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூ. 100 ரூ. 150 அல்லது அதிகபட்சமாக 1000 வரைக்கும் கூட உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிட்டு நீங்கள் அது அவனுக்கு கொடுக்குற டாஸ்க் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த யூடியூப் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி யூடியூப் வீடியோவில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவான். நீங்களும் லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, எல்லா கண்ட கருமத்தையும் பண்ணுவீங்க. பண்ணிட்ட பிறகு அவன் என்ன சொல்லுவான்னா, உங்கள்கிட்ட போய்ட்டு ஒரு விஐபி குரூப்பில் வந்து சேர்ப்பான். டெலகிராமு அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து சேர்ப்பான். அங்கே இருக்கிற ஐடி எல்லாமே வந்து ஃபேக் ஐடி தான். முழுக்க உங்களை ஏமாத்துறதுக்காக மட்டும் க்ரியேட் பண்ண ஐடி. ஸோ ஓகேங்களா, நீங்களும் நம்பி போய் அது உள்ளே போயிடுவீங்க. போனோடனே அவன் என்ன சொல்லுவான், அது உள்ளே இருக்க என்ன சொல்லுவான்னா, நான் இந்தமாதிரி 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 2 லட்ச ரூபா ரிட்டர்ன் வந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுவோம். இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு க்யூரியஸ் ஆகிட்டு நாம் என்ன பண்ணுவோம், ஸோ ஓகே நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளுக்கும் வந்து காசு டபுளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசையினால நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சுட்டு இருந்த அந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணோடனே நாளைக்கு காசு வந்துடும், இன்னைக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் காசு வந்து கடைசி வரைக்குமே வராது. ஏன்னா அவன் உங்களை ஏமாத்துறதுக்காக மட்டும்தான் அந்த குரூப்பை கிரியேட் பண்ண, அவன் டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே காசை எடுத்துக்கிட்டு. ஸோ இதை முழுக்க அவாய்ட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். உங்கள் காசு போகாமல் இருக்கிறதுக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் எனக்கு தர ஆதரவாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் மற்றவங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மா குடும்ப ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து எச்சரிக்கையாக சொல்லுங்கள். இது ஸ்கேம்ஸ்ன்றது இப்போ வந்து வர ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. இந்த ஏஐ வேறு வந்துச்சா, அதில் வந்து இன்னும் அதிகமாகிட்டுருக்கு. இல்லாத ஒரு இதை இருக்கிறத காட்டி ப்ரொஜெக்ட் பண்ணி காசு அடிக்கிறானுங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பாக அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து மெசேஜ் ஆர் கால்ஸ் வந்துச்சுன்னா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் அதுதான் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். அது டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டாவை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டுக்கு இதேமாரி ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துச்சு. அதை நினச்சாலே எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு இதேமாரி ஒரு ஸ்கேம் வந்து ஒரு பெரிய ஸ்கேம்னே சொல்லலாம். இது வந்து நடந்துச்சு. அது கூட நான் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் மட்டும் நான் மேக் பண்ணலான்னு இருக்கேன். அவன் எப்படி ஏமாந்தான், எப்படிலாம் ஏமாந்து எப்படிலாம் காசை விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எப்படிலாம் நாங்கள் வந்து அந்த ரெக்கவர் பண்ணோம் ஸ்லோவாக அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு வீடியோவாக நான் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் இதுமாதிரி ஏமாறக்கூடாது, இதில் என்னென்ன நடந்துச்சு முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன வேணும்னு உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் எவ்வளோ அதிகமாக கமெண்ட் வருதோ ஸோ நான் அதுக்கேற்ற மாரி கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். அது கண்டிப்பாக ஒரு 30 நிமிஷமாச்சும் டியூரேஷன் வரும். அந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடந்தது. ஸோ அதுமாரி நீங்களும் ஏமாறாமல் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு உஷார்படுத்துகிறேன். அவ்வளோதான் வீடியோ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரு லைக், அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. இதேமாரி ஒரு புதிய வீடியோவில் அடுத்த டைம் பார்க்கலாம். இன்னும் யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட்ஸ் வரும். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.